உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நிவாரண நிதியாக ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தால் மண்ணில் புதைந்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் இதுவரை 418 பேர் உயிரிழந்து உள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவமும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் ஆறுதல்களையும் இரங்கல்களையும் தெரிவித்தனர். இந்த நிலையில் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பல்வேறு பகுதிகளிலிருந்து நிவாரணப் பொருட்கள் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று கேரளா சென்ற விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் ரூபாய் 15 லட்சத்தை நிவாரண நிதியாக வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் ரத்னவேல் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளில் அனைத்து கிளைகளிலும் கட்சி கொடி ஏற்றி இனிப்பு வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாட வேண்டும். செப்டம்பர் 17 கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு பெரம்பலூர் மாவட்டத்தில் சார்பாக 1000 கணக்கான மகளிரை ஒன்று திரட்டி மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் கிருஷ்ணகுமார், உதயகுமார், வெற்றியழகன், இடிமுழக்கம், மனோகரன், பாஸ்கர், பிச்சப்பிள்ளை, பாவரசு, வீரசெங்கோலன், கிட்டு, தங்கதுரை, மன்னர் மன்னன், தமிழ், மாணிக்கம், மாறன், ரசிதாளி, அண்ணாதுரை, தமிழ்குமரன், பிரேம்குமார், முருகையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 17ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகளிர் மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு மது மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி அங்கங்க நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் அருண் கௌதம் தலைமையில் வயலை பாஸ்கர் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இப்பேரணியை தலைமை நிலைய செயலாளர் பாலசிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் பூவை யாசன், சுரேஷ், செலியன், வெங்கட் கோநிலன், திராவிடமணி, திருமழிசை சேகர், தென்னீர் துளசி, வெங்கடேசன், பூவை சரவணன், பழஞ்சூர் முனியன், கனகராஜ், பாலசுப்பிரமணியன், மாவீரன் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த பொற்குடி, விஜயா ரோசி, காஞ்சனா, வேளாங்கண்ணி, சத்யா, தமிழரசி, மேகலா என கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அல்காலத் தலைமையில் புளியடி பகுதியில் உள்ள மனநலம் குன்றிய விடுதியில் 80 பேருக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராணி, நாஞ்சல் துரை, கோட்டார் யூசுப், செல்வி, கலைச்செல்வி, கார்த்திகா, ஆரோக்கியபேரி, யுவன் ராஜன், பாவலர் ரியாஸ்,
மாணிக்கம், தினகர், சுப்புலட்சுமி, முருகன், முரளிராவ், யாழ்சரன், கனகராஜ், கருப்பு ரெஜி, மார்ஷல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் ஆண்டிபடம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளில் முகாம் வாரியாக கொடியேற்றி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, பேனா வழங்க வேண்டும். செப்டம்பர் 17ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மகளிர் மாநாட்டில் மற்றும் நாளை சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு பெருந்திரளாக கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன், பெரம்பலூர் அரியலூர் மண்டல துணை செயலாளர் மாறன், மாநில துணை செயலாளர் செல்வராஜ், நகர்மன்ற தலைவர் சுமதி சிவகுமார், ஒன்றிய செயலாளர்கள் முத்துகிருஷ்ணன், பாரதி, தங்கராசு, தேவேந்திரன், ராசாபிள்ளை, சின்னராஜா, மகளிரணி திலகவதி, வசந்தா, தேன்மொழி, மாவட்ட அமைப்பாளர் இளையபாரதி, நகர அமைப்பாளர் சத்யநாதன், தாப்பளூர் நகர செயலாளர் செல்வம், சத்யானந்தம், மாரியப்பன், இளங்கோவன், சுந்தர், கோவிந்தசாமி, சகாதேவன், களியபெருமாள், தர்மா செம்மொழி, மருதுவளவன், மாதவன், கவுண்டமணி, சக்திவேல், நாதன், வீரமணி, ஜெயராஜ், ஆரோக்கியராஜ், ராஜா, திருமாவளவன், காமராஜ், வீரசாமி, தங்க அருள், பரமேஸ்வரன், தினேஷ், பிரேம்குமார், குரு, சூர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட செயற்குழு கூட்டம் ஜெயங்கொண்டம் விஜயா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாள் ஆகஸ்ட் 17 அன்று வருகிறது. இந்த பிறந்த நாளை வெகு சிறப்பாக அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக கொண்டாட வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளோம். அனைத்து கிராமங்களிலும் உணவு கொடுத்து மிக சிறப்பாக அனைவரும் செய்வோம் என்று உறுதியளித்துள்ளார்கள். கட்சியின் கட்டமைப்பை சீரமைக்கும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் கல்வெட்டோடு கூடிய கொடிகம்பத்தை ஏற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளோம். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அதிக அளவில் பிரதிநிதிகளை பெற வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளோம். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு SC/ST மாணவ மாணவிகளுக்கு ஆதார் இணைப்பு வழி வாயிலாக ஊக்கத்தொகை கிடைக்கப் பெறாத மாணவர்களுக்கு முகவரி மூலம் காசோலையாக வழங்க கோரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சித்தன், மண்டல துணை செயலாளர் அன்பரசு, வத்தலகுண்டு ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ், துணை அமைப்பாளர் மருது, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் பாபு, தொண்டரணி ரமேஷ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் இருதயராஜ், மாநகர பொருளாளர் பால்ராஜ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை செயலாளர் முத்து, ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் அரசு, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் சாகுல், திண்டுக்கல் மாநகராட்சி 28வது வார்டு மாமன்ற உறுப்பினர் நடராஜ், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை துணை செயலாளர் நாகராஜ், முற்போக்கு மாணவர்களாக ஒன்றிய அமைப்பாளர் ராமகிருஷ்ணன், தமிழக உழவர் அணி ஒன்றிய அமைப்பாளர் செங்குட்டுவன் கில்லாரி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாண்டி, நிலக்கோட்டை ஒன்றிய துணை செயலாளர் ஆறுமுகம், தோப்பம்பட்டி கிளை பொறுப்பாளர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு குறைதீர் கூட்டத்தில் தனித்துணை ஆட்சியர் கங்காதேவியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகில் உள்ள துக்கியாம்பாளையம் பகுதியில் உள்ள
கமலாலயம் பள்ளி மாணவர்களுக்கு மதிய நேர உணவும் இனிப்பும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பேரூர் செயலாளர் ராமமூர்த்தி, பேரூர் பொருளாளர் கார்த்திகேயன், பேரூர் துணை செயலாளர் கோவிந்தராஜ், பேரூர் துணை செயலாளர் விஜி, சிறப்பு அழைப்பாளர்கள் அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மணியன், அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றிய செயலாளர் சண்முக சுந்தரம், அயோத்தியாபட்டினம் பேரூர் செயலாளர் ரஞ்சித், ஏற்காடு ஒன்றிய செயலாளர் ராஜேஷ், தர்மலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் கூட்ட அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர்கள் சார்பில் லெனின் ஜீவா தலைமையில் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழா, அம்பேத்கர் உணர்வாளர்கள் மாணவர்கள் அமைப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைக்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வரவேற்று அவர்களுக்கு கட்சியின் துண்டை அணிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக மேட்டூர் மெய்யழகன், கொளத்தூர் பேரூர் செயலாளர் அம்மாசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கொளத்தூர் பகுதியில் லெனின் ஜீவா தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மேட்டூர் மெய்யழகன் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். இந்த இரத்த தான முகாமில் 25க்கும் மேற்பட்ட நபர்கள் இரத்த தானம் வழங்கினர். இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் சக்தி சேகரன், மேட்டூர் தொகுதி செயலாளர் சிவகுமார், கொளத்தூர் பேரூர் செயலாளர் அம்மாசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அம்பேத்கர் சிலை வைக்க அனுமதி கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோவை நீலகிரி மண்டல இணை செயலாளர் பிரபு தலைமையில் சார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக இயக்கங்கள் இணைந்து அம்பேத்கர் சிலை அமைப்பதற்கு பொள்ளாச்சி நகராட்சி எதிரில் மற்றும் தேர்நிலை, மார்க்கெட் ரோட் போன்ற 3 இடங்களை தேர்வு செய்து சார் ஆட்சியர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்து உள்ளதாகவும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். எனவே இந்த முறை சட்ட மேதை அம்பேத்கர் சிலையை நிறுவ இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதில் நகர செயலாளர் சங்கர், பொள்ளாச்சி சட்டமன்ற பொருளாளர் ரவி, வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வன் கவி என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். நம்மளையெல்லாம் தலைநிமிரச் செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை அமைக்க வலியுறுத்தி கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சியிலே கடந்தது 5 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல வகையிலான போராட்டங்களை கையில் எடுத்துகிறோம். சார் ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. ஆகையால் மீண்டும் ஒரு முறை இது 2வது ரவுண்டாக நாங்கள் சார் ஆட்சியரிடம் மனு கொடுத்து உடனடியாக அமைப்பதற்கான அனுமதி அளிக்க வேண்டும். சிலையை நாங்களே கட்டிக்கொள்கிறோம் என்று கேட்டிருக்கிறோம். கூடிய விரைவில் நல்ல தகவல் சொல்வதாக கூறியிருக்கிறார்கள். அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் பல வகையிலான போராட்டங்களை கையில் எடுத்து நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை பொள்ளாச்சியில் நிறுவுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக ஈடுபடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் மைய மாவட்டம் சிறப்பு செயற்குழு கூட்டம் விருதாச்சலத்தில் நடைபெற்றது. இதில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை ஒட்டி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்க வேண்டும், ஏழைகளுக்கு உணவு, வேட்டி, சேலை வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட செயலாளர் துரை, மருதமுத்து, மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம், மாநில துணை செயலாளர் குரு, விருதாச்சலம் நகர செயலாளர் முருகன், ஒன்றிய செயலாளர் சுப்பு ஜோதி, தெற்கு ஒன்றிய பொருளாளர் சக்திவேல், தன்ராஜ், மாவட்ட அமைப்பாளர் விஜயகுமார், வழக்கறிஞர் தன்ராஜ், நகர பொருளாளர்கள் பூந்தோட்டம் தனசேகர், மேட்டு காலனி முருகன், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல், ராஜ்குமார், குறிஞ்சிப்பாடி மைய ஒன்றிய பொறுப்பாளர் ஜானகிராமன், ஒன்றிய துணை செயலாளர் அருண் பிரசாத், மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜ்குமார், நகர பொறுப்பாளர் வரதராஜன், நெய்வேலி நகர பொறுப்பாளர்கள் பாபுஜி, தமிழரசன், கம்மாபுரம் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள்
இளைய பெருமாள், மணிகண்டன், புரட்சி பாலா, கம்மாபுரம் தெற்கு ஒன்றிய பொருளாளர் செல்வகுமார், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விமல்ராஜ், கோடீஸ்வரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 17 எங்களையெல்லாம் மனிதர்களாய் தலைவர் வைத்த மகத்தான தலைவர் வாழும் அம்பேத்கர் தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி வருகிறோம். அதன் அடிப்படையில் கடலூர் மைய மாவட்டத்தின் செயற்குழு கூட்டம் இன்றைக்கு விருத்தாசலத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழர் எழுச்சி நாள் தலைவர் பிறந்த நாளை வெகு சிறப்பாக முகாம்தோறும் கொண்டாட வேண்டும், மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்க வேண்டும், ஆகஸ்ட் 17 மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிப்பது என்று இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற இருக்கின்ற அக்டோபர் 2 மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பேருந்தில் வைத்து அழைத்து செல்வது என்று அதற்கான ஆயத்தமாக ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 30 வரை பிரச்சார பயணமாக ஒவ்வொரு முகாம்தோறும் சென்று மகளிர்களை சந்தித்து இரவு கூட்டங்களை நடத்தி மகளிர்களை சந்தித்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நகர செயலாளர் வசந்தன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும், செப்டம்பர் 17 கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு திரளாக பெண்களை அழைத்து செல்ல வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இக்கூட்டத்தில் தொகுதி துணை செயலாளர் லெனின், தெற்கு நகர செயலாளர் MS முருகன், பொருளாளர்கள் தேன் தமிழன், குமார், நகர துணை செயலாளர்கள் கோவேந்தன், சதீஷ், பாலாஜி, மாவட்ட துணை அமைப்பாளர் கொளஞ்சி, ராசாபிள்ளை, ஒன்றிய பொருளாளர் கார் முகிலன் மற்றும் சங்கர், DS மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டம் மாநகர் மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழாவையொட்டி பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொடியேற்ற வேண்டும், செப்டம்பர் 17 கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டிற்கு ஏராளமான மகளிரை அழைத்து செல்ல வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார், வேலூர் நாடாளுமன்ற செயலாளர் வழக்கறிஞர் சிவசெல்ல பாண்டியன், மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ, மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார், மகளிர் அணி செயலாளர் மலர்கொடி, தொகுதி செயலாளர் விஜய் சாரதி, 1ஆம் பகுதி செயலாளர் ராஜ்குமார், 4ஆம் பகுதி செயலாளர் ரஃபேல் பிரபுராஜ், கிறிஸ்தவ பேரவின் மாநில துணை செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ், இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாஃபர், விவசாய அணி மாநில துணை செயலாளர் ரகு, அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாநில துறை தலைவர் சிட்டி பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் புறக்கோட்டை அன்னவாசல் சமுதாய கூடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளையன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கு எழுச்சி தமிழருக்கு பாராட்டு விழா நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் திருமரவன், சின்ன பழகு, மாவட்ட துணை செயலாளர்கள் சரஸ்வதி, சுடர்வலவன், மா மாரிமுத்து, அம்சவல்லி, ரா செல்லையா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளியனூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளரும் கோடூர ஊராட்சி மன்ற தலைவருமான கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீரபொன்னி வளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17 விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறும் எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழாவில் பெருந்திரளாக கலந்து கொள்வது
பெருவாரியான பொன் காசுகள் அளிப்பது உள்ளிட்ட சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் கிளியனூர் ரணியன், தொகுதி துணை செயலாளர் அன்பரசு மற்றும் சாந்தசீலன், சத்தியமூர்த்தி, வேதகிரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் அதன் மாவட்ட அமைப்பாளர் ரா சேக்வாரா தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவித்தொகையை இணைப்பு கணக்கு மூலம் இணைய வழியில் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது என்றும், இதனால் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்த மாணவ மாணவியர்களுக்கு ஆதார் இணைப்பு கணக்கில் உள்ள முகவரி மூலம் காசோலையாக வழங்கிட ஆவண செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக ஆதிதிராவிட மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்காததை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக், மேனாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல், தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன், தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன், வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் சிவனேசன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செல்லத்தம்பி, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர், பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி, பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன், தேனி ஒன்றிய துணை செயலாளர் கருத்தபாண்டி, தேனி நகர துணை செயலாளர் வெற்றிச்செல்வன், வீரதெய்வம், பெரியகுளம் ஒன்றிய துணை செயலாளர் இனியன், தென்காரை பேரூர் செயலாளர் ரெட்டமலை ரமேஷ், ராவணவரதன், வடுகை பாலா, கைலாசப்பட்டி வார்டு உறுப்பினர் கைலாசம், தலித் தர்மா, முகேஷ், இளையராஜா, வெற்றிவேல், முருகன், ஈஸ்வரன், ரகு, விஜி, வன்னி அரசு, முத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கு மாணவர் கழகம் சார்பாக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. கடந்த 2020 முதல் 2023 வரை கடந்த இணையவழி கணக்கு மூலம் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் பணத்தை வழங்காத காரணத்தினால் தொடர்ந்து மாணவர்களை கல்வியை பாதிக்கும் சூழ்நிலை கல்வி உதவித்தொகையை அவர்களது இணையவழி கணக்கில் உள்ள முகவரியின் அடிப்படையில் காசோலையாக வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி முற்போக்கு மாணவர் கழகம் சார்பாக இன்று தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் அண்ணன் தமிழ்வாணன், முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்னம் உள்ளிட்ட மாணவர்கள், நகர பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒருவாரியாக கலந்து கொண்டனர். தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரபிக் ஆகிய நான் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டுமாய் தேனியில் கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கலெக்டர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். இதேபோல போன வருடமும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தேனி கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று தேனி கலெக்டர் அலுவலகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி விடுதலை சிறுத்தைகள் மனு அளித்துள்ளோம். ஆதலால் இனியும் தாமதிக்காமல் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை உடனடியாக வழங்க வேண்டும். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வடக்கநந்தல் நகர செயலாளர் மனோஜ்குமார் தலைமையில் நகர செயற்குழு கூட்டம் வடக்கநந்தல் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி ரா மதியழகன், கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன், மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் பாசறை பாலு, கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்சமலரவன், மகளிரணி மாவட்ட செயலாளர் எல்சி ராணி ஆனந்த், மாவட்ட துணை அமைப்பாளர் சங்கர் கலியன், மாநில மருத்துவரணி நிர்வாகி மஞ்சுநாத், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் தங்கம், ஓவியரணி மாவட்ட அமைப்பாளர் தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கினர். மேலும் இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும், செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்தநாளில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு 5 லட்சம் மகளிரை திரட்ட வேண்டும் என்றும், கட்சி அங்கீகாரம் பெற்றதை கொண்டாட வேண்டும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
இந்த செயற்குழு கூட்டத்தில் சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் குபேந்திரன், வடக்கநந்தல் நகர பொருளாளர் ஆதிராஜா, நகர துணை செயலாளர் தங்கத் வெங்கடேஷ், நிலவுடைமை இயக்க மாவட்ட துணை அமைப்பாளர் மணிகண்டன், ஆட்டோ ஏழுமலை, ஓகையூர் தலித் ஏழுமலை, வடக்கிழந்தல் நகர நிர்வாகிகள் சுபாஷ், ஆதிராஜா, ஜீவா, தங்க வெங்கட், அஞ்சாப்புலி, அருண், பாண்டியன், சிற்றரசு, பிரதாப், நாவரசன், வசந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் தாக்கு பாண்டியன் தலைமையில் மைய மாவட்ட அலுவலகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழா மற்றும் செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாள் அன்று மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மாநாடு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் மன்னன், சிறப்பு அழைப்பாளராக மண்டல செயலாளர் தமிழ் அன்வர், பாராளுமன்ற தொகுதி செயலாளர் கலைவாணன், தருமபுரி நகர துணை செயலாளர் ஆறுமுகபாண்டி, நல்லம்பள்ளி ஒன்றிய செயலாளர் சங்கர், தருமபுரி ஒன்றிய செயலாளர் மேற்கு ஆட்டோ கிருஷ்ணா, தருமபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன், மாநில நிர்வாகி அதியமான், நல்லம்பள்ளி, ஒன்றிய துணை செயலாளர் ராஜேந்திரன், கிள்ளி வளவன், கப்ப செந்தில், அம்பேத் வளவன், சிறுத்தை கார்த்திக், மாநில மகளிர் அணி நிர்வாகி இந்துமதி, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கம்சலா, விடுதலை மதி, தனலட்சுமி, அமரா, அன்னக்கிளி, அமுதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் தியாகதுர்கம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு ஒன்றிய செயலாளர் கலையமுதன் தலைமையில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் விருகாவூர் அரசு சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தங்கம், கூத்தக்குடி ரா மதியழகன், கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன், மகளிர் அணி மாவட்ட அமைப்பாளர் எல்சி ராணி, மாநில மருத்துவர் அணி நிர்வாகி மஞ்சுநாத், மாநில தொண்டரணி துணை செயலாளர் கூத்தக்குடி பாலு, முற்போக்கு மாணவர் பேரவை மாநில துணை செயலாளர் முருகவேல், மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் தங்கம், ரஞ்சிதா, கௌசல்யா, ஓவியர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஆனந்த், விவசாய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஆறுமுகம், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் தில்லை சேகர், முற்போக்கு மாணவர் அணி நிர்வாகி ஞானகதிரேசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கினர். இந்த செயற்குழு கூட்டத்தில் விருகாவூர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலையை புதுப்பிக்க வேண்டும், ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும், செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு 5 லட்சம் மகளிரை திரட்ட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர்கள் பலராமன், சக்திவேல், தியாகதுர்கம் ஒன்றிய முன்னணி நிர்வாகிகள் ரங்கநாதன், திருமலை, பொன்னுசாமி, ஏழுமலை, சத்யா, சக்திவேல், ஓகையூர் தலித் ஏழுமலை, கோதண்டராமன் மற்றும் தியாகதுர்கம் ஒன்றிய முகாம் நிர்வாகிகள் சிறுத்தை செந்தில், குழந்தைவேல், கோபால், சிவராஜ், நாகராஜ், சன்னியாசி முருகேசன், தேவராஜ், ராம்கி, திருமலை, சூரி, மணி, ராமசாமி, ஆறுமுகம், ரஞ்சன், குபேந்திரன், சுமித், சுரேந்தர், மணி, ஜெயராமன், மாயக்கண்ணன், செல்வம், பிரபு, ஆதிகர்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை ஒட்டி தேனி மாவட்டத்தில் ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 10 வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது ஒழிப்பு பிரச்சாரம் நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி மது ஒழிப்பு பிரச்சாரத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வகையில் தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் சோசு சுருளி, சின்னமனூர் ஒன்றிய செயலாளர் பச்சையப்பன் தலைமையில் ஒவ்வொரு முகாம் பகுதிகளில் மகளிர்களை சந்தித்து துண்டறிக்கைகளை விநியோகம் செய்து வருகின்றனர். இந்நிகழ்வில் கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன், முத்துமாணிக்கம், சாம் வளவன், கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த துவரங்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றலரசு தலைமையில் சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும், செப்டம்பர் 17ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பாக அதிக மகளிரை அழைத்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அகிலை சுபமூர்த்தி, மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் ஷாஜகான், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பழ கணேசன், சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் செல்லையா, தொகுதி துணை செயலாளர் குழுமணி விஜி, திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், மாநில துணை செயலாளர் அஷ்ரப் அலி, மாநில துணை செயலாளர் ஃபிரோஸ்கான், பொன்னம்பட்டி பேரூராட்சி நகர செயலாளர் ஜாஃபர் அலி, மணப்பாறை நகர செயலாளர் வடிவேல், மணப்பாறை தெற்கு ஒன்றிய செயலாளர் அன்பரசன், வடக்கு ஒன்றிய செயலாளர் செங்கதிர் செந்தில், தெற்கு ஒன்றிய செயலாளர் மணிவேல், மருங்காபுரி வடக்கு ஒன்றிய செயலாளர் ரவி என்ற ஆண்டியப்பன், மருங்காபுரி தெற்கு ஒன்றிய செயலாளர் குமார், மாநில துணை செயலாளர் டாஸ்மாக் காளியப்பன், அமைப்பாளர் கருவா சதீஷ், திருவரம்பூர் தெற்கு ஒன்றியம் சிறுத்தை குணா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் சார்பில் தியாகதுர்கம் நகரம் ஒருங்கிணைப்பாளர் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் சரவணன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும், செப்டம்பர் 17ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு 5 லட்சம் மகளிரை திரட்ட வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் தியாகதுர்கம் பேருந்து நிலையம் அருகில் கட்சியின் கொடி கம்பத்தில் கொடியேற்றப்பட்டது. இந்த செயற்குழு கூட்டத்தில் நகர துணை செயலாளர் ஏழுமலை, நகர பொருளாளர் கண்ணன், நகர செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, வெள்ளங்கிரி வீராசாமி, பிரிதிவி, சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி ரா மதியழகன், கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் அனிச்சமலரவன், மாநில தொண்டரணி துணை செயலாளர் கூத்தக்குடி பாலு, முற்போக்கு மாணவரணி துணை செயலாளர் முருகவேல், மகளிரணி மாவட்ட செயலாளர் எல்சி ராணி ஆனந்த், மாநில மருத்துவரணி நிர்வாகி மஞ்சுநாத், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர்கள் தங்கம், தியாகதுர்கம் நகர பொருளாளர் கர்ணன், ஓகையூர் தலித் ஏழுமலை, தியாகதுர்கம் நகர முகாம் நிர்வாகிகள் வடிவேல், சிவா, ஞானவேல், அர்ஜுனன், பேரரசு மணிகண்டன், ராஜ்குமார், கமல்ராஜ், வீராசாமி, அசோக்குமார், ஜோதிமணி, மணிகண்டன், சேரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கருப்பூர், சின்னாகவுண்டனூர், ரங்காபாளையம், கஞ்சமனூர் ஆகிய பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தராத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் என்கிற ஆற்றலரசு தலைமையில் கருப்பு கொடிகள் கட்டும் போராட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து வீடுகளிலும் பொதுமக்கள் கருப்பு கொடிகளை கட்டி தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். இதில் குளித்தலை தொகுதி செயலாளர் சுதாகர், கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமுனி, உப்பிடமங்கலம் பேரூர் செயலாளர் மணிமாறன், மாவட்ட பொருளாளர் அவினாசி, செய்தி தொடர்பாளர் அறிவழகன், கடவூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் குமணன், கோவக்குளம் பெருமாள், கருப்பூர் விஜயகுமார், சிவகுமார், வெங்கடாச்சலம், சரத்குமார், பொன்னுசாமி, பெரியசாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,